ஆரின் மீது ஸ்டார் ஆனது ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7 என வரையறுக்கப்பட்டால் ஸ்டார் ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளதா? அவ்வாறெனில் 3 ஸ்டார் மைனஸ் 7/15 காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7. இது வந்து ஆர்ல அதாவது மெய்யெண்கள்ல அடைவு பண்பு பெற்றுள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பெற்றிருக்கு அப்படின்னா இந்த இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப 2 நம்பர் ஆர்ல இருந்து எடுக்கலாம். அதாவது அடைவு பண்புனா என்ன செய்யணும், 2 நம்பர் எடுத்து அதாவது 2 நம்பரை வந்து என்னது மெய்யெண் கணங்கள்ல இருந்து எடுத்து இந்த செயலிக்கு உட்படுத்தணும். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது இதே மெய்யெண்ணா இருக்குதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ இப்போ ஏ பி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இதை எடுத்துக்கொள்க. ஸோ ஏயும் பியும் ஆர்ல இருக்குது அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு, ஏ பிளஸ் பியும் ஆர்ல தான் இருக்கும். அதே போல ஏ பி அதாவது அதனுடைய பெருக்கல் பலனும் கண்டிப்பா ஆர்ல தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரும் ஒரு மெய்யன், இந்த நம்பரும் ஒரு மெய்யன் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டுற நம்பர் வந்து கண்டிப்பா ஒரு மெய்யன்னா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி வந்து ஒரு மெய்யன். ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு மெய்யனா இருக்கும்போது இந்த நம்பர்ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா அதுவும் என்னது ஒரு மெய்யன்னா தான் இருக்கும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7. ஏன்னா வந்து ஒரு மெய்யன்ல இருந்து 7 கழிக்கும் போது அதுவும் ஆன்சர் வந்து கண்டிப்பா ஒரு மெய்யனா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு ஏ ஸ்டார் பி. ஸோ கண்டிப்பா அப்ப ஏ ஸ்டார் பியும் என்னது ஒரு மெய்யனா தான் இருக்கும். ஸோ எனவே ஸ்டார் ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளது. ஸோ நம்ம இப்போ ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 3 ஸ்டார் மைனஸ் 7/15 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஏ ஸ்டார் பி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ 3 கூட்டல் ஆஃப் மைனஸ் 7/15. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கூட்டல் இது ரெண்டையும் பெருக்கணும். ஸோ 3 மைனஸ் 7/15 அதுக்கப்புறம் மைனஸ் 7. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே எல்சிஎம் வந்து என்னது இங்கே 15. ஓகே, ஸோ இங்கே எல்சிஎம் வந்து என்னது 15. இங்கே 3 15 45. இங்கே ஆல்ரெடி 15 இருக்குது. ஸோ அதனால மைனஸ் 7. இங்கே 3 21. ஸோ மைனஸ் 21. ஸோ நமக்கு இங்கே 5 70 5 35. ஸோ 105. ஸோ மைனஸ் 105. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 45 பிளஸ் மற்ற எல்லாமே மைனஸ். ஸோ இதை சிம்பிளை பண்ணணும், மைனஸ் 88/15 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.